வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம். இது ஸ்கீம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து இதில் என்ன எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோன்னா, கொஸ்டினில் 4 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனும் என்னென்ன ஸ்கீம்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். பெண் குழந்தைகளுக்காக அதிக வட்டி கிடைக்கக்கூடிய வங்கி கணக்கில் முடிந்த அளவிற்கு வைப்பு தொகை செலுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நம்ம எக்ஸாமுக்காக மட்டும் பார்க்குறதில்ல, இது நமக்கு தேவைப்படும். நம்ம கூட பின்னாடி நம்ம குழந்தைகளை சேர்த்துக்கிறதுக்கான திட்டம். அதுக்காகவாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்தோட பேர் என்னென்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் கீழே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதை கரெக்டாக எப்படி சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக இல்லை, அதாவது அவங்க ஹிந்தி நேமில் என்ன சொல்கிறாங்கன்னா சுகன்யா சம்ருதி திட்டம். நமக்கு இப்போ செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு கேட்டால் தெரிஞ்சிடும். இதே சுகன்யா சம்ருதி திட்டம்னு கேட்டால் தெரியாதுல்ல, அதுக்காக நம்ம பார்த்து வச்சுருக்கணும். இப்போ வந்து எஸ்எஸ்ஒய் அப்படின்னு கேட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஃபுல் ஃபார்மில் சுகன்யா சம்ருதி யோஜனா, அதுதான் ஃபுல் ஃபார்ம். இப்போ அந்த திட்டம்னா என்னென்னு பார்க்கணும். பெண் குழந்தைகள் வந்து 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2015 கொண்டு வந்தாங்க. இது வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவோ இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்குது. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவோ. அடுத்த பார்ப்போமா, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி திட்டம். இது வந்து அதே தான் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. நம்ம திட்டம்னு சொல்கிறத அங்கே யோஜனான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்கீம்னால் என்னென்னு பார்ப்போம். இது 2015-16 அதில் ஜூலை 1ஆம் தேதி அந்த டைமில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு துளிக்கு அதிக பயிர், அதாவது தண்ணியை கம்மிப்படுத்தி அதிகமான பயிரை விளைவிக்கக்கூடியது தான் இந்த திட்டம். நீர்ப்பாசனத்தோட சாகுபடி பரப்பை விரிவுபடுத்தி நீர் வீணாவதை குறைக்க, அடுத்த பயன்பாட்டு திறனை மேம்படுத்துறதுக்காக தான் ஜல் சஞ்சய் ஜல் சிஞ்சான் மழைநீரை பயன்படுத்துகிறாங்க. தேசிய வழிகாட்டுதல் குழு தான் இதை கண்காணிக்குது. அடுத்த பார்த்தோன்னா இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிறதுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பிரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா, இது இதில் இருக்குது. அடுத்த முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா கிஷான் சேனல். இது எதுக்குன்னா விவசாயிகளோட பிரச்சனையை தீர்க்க இதில் வந்து அறிவுரை சொல்கிறாங்க. இப்போ நம்ம 2வது ஆப்ஷனில் இருந்த திட்டத்தை பற்றி என்னென்னு நல்லா பார்த்துட்டோம். பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி திட்டம். இவ்வளோ விரிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த கூற்று கொடுத்துட்டு இது சம்மந்தப்பட்டதான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இது தெரிஞ்சிருந்தால் தானே நம்ம போட முடியும். அட்லீஸ்ட் ஃபுல்லாக ஞாபகம் வைக்கலனாலும் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் திட்டம்னா அது வந்து ஒரு தண்ணீர் சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் தண்ணீரை வச்சு நிறைய பயிரை விளைவிக்கிறது. இந்த ஒரு விஷயமாவது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பார்த்துட்டிங்கன்னா உஜ்வாலா திட்டம். இப்போ உஜ்வாலா திட்டம்னு பார்த்துக்கிட்டோன்னா இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். உஜ்வாலனா என்ன தெரியுமா, நம்ம வந்து எல்பிஜி இணைப்பு வாங்குகிறோம்ல, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே நம்ம வாங்குகிறோன்னா என்னென்னா நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அந்த எல்பிஜியை வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு அடுத்து அதில் எவ்வளோ வந்து ஒரு 300-400 வந்து நமக்கு மானியமாக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். அதுதான் உஜ்வாலா திட்டம். எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி 2016. இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க பெண்களுக்கு தான் இந்த எல்பிஜி இணைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இந்த உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே யார் எல்பிஜி சிலிண்டர் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் இந்த உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே எல்பிஜி இணைப்பு வாங்கியிருக்கேன். அடுத்த பார்த்தோன்னா உஜ்ஜாவாலா ஸ்கீம்னா என்னென்னா இது வந்து குழந்தைகள் மற்றும் பெண் கடத்துதலை முடிவுக்கு கொண்டு வருவது தான் உஜ்ஜாவாலா. சப்போஸ் தமிழ் கொஸ்டினில் மிஸ்டேக் வரலாம், நீங்கள் அதனால் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. உஜ்வாலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி கேட்டாலும் குழப்பி கேட்டால் கூட நீங்கள் சூப்பராக போட்டுருவீங்க. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, 2007. அடுத்த பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா எதுக்காக தெரியுமா, வங்கியில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான். 2014 ஆகஸ்ட் 15 கொண்டு வந்திருக்காங்க. வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கோ வைப்பு கணக்கோ, சேமிப்பு கணக்குன்னா நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம், வைப்பு கணக்குனா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு அது வைப்பில் அங்கே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்கான அமௌண்ட்டு கிடைக்கும். நம்ம நினச்ச நேரம் போய் எடுக்க முடியாது. அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின் வாங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் திட்டம். பார்த்தீங்களா, எதுக்காக நம்ம ஆப்ஷனில் இருக்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிட்டோன்னு இந்த ஆப்ஷனில் இருந்த இதே கொஷின் தான் அடுத்த கொஷினாகவே வந்திருக்கு. அதனால் எப்போவுமே ஸ்கீம் பற்றி படிக்கும்போது மட்டுமாச்சும் நம்ம ஆப்ஷனில் இருக்கிற மற்ற ஸ்கீமும் மற்ற கூற்று அதெல்லாம் எது சம்மந்தப்பட்டதுன்னு
ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கணும். இப்போ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் திட்டம் எதுக்கு நம்ம பார்த்துட்டோம். பாசன வசதி, தண்ணியை பயன்படுத்தி நம்ம வயல்வெளியை நிறைய முதலீடு அதுலேருந்து எடுக்கிறது, அவ்வளோ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். மற்றதெல்லாம் இது சம்மந்தப்பட்டது கிடையாது. பயிர் காப்பீடு, இது வந்து பீமா, காப்பீடுனாலே பீமான்னு வந்துடும். பயிர் வளர்ச்சி இதெல்லாம் கிடையாது. இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போமா. டிபிஏபி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம், ட்ரவுட் ப்ராவர்ட்டி ஏரியா ப்ரோக்ராம், ட்ரவுட் ப்ரோன் ஏஜென்சி ப்ரோக்ராம், ட்ரவுட் பீப்புள் ஏரியா ப்ரோக்ராம். ஆன்சர் என்னென்னா ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம். இது வளர்ச்சி பாதித்த நிலப்பரப்பு திட்டம். வறட்சி பாதித்த நிலப்பரப்பு திட்டம். அப்படின்னா இந்த திட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுப்போமா. இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1973-74. இது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி மேம்பாட்டு திட்டம். இது எது சம்மந்தப்பட்டதுன்னா நிலம், நீர், கால்நடைகள், அடுத்த மனித வளங்களை பாதுகாத்தல், மேம்படுத்துதல் மூலம் சுற்றுச்சூழலை சமநிலையில் மீட்டெடுப்பதற்கான திட்டம் தான். நிலம், நீர், கால்நடை, மனித வளம் இதையெல்லாம் பாதுகாக்கிறதன் மூலமாக சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவது. இது சம்மந்தப்பட்டது என்னென்னா, இந்தியா வந்து 1994 பாலைவனமாக்குதலை எதிர்த்து ஐக்கிய நாடுகளோட மாநாட்டில் கையெழுத்திட்டது. ஒரு ஐக்கிய நாடுகளோட மாநாடு 1994 நடந்திருக்கு. அப்போ இது பாலைவனம் ஆகக்கூடாது இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அதில் கையெழுத்திட்டுருக்கு. அடுத்த பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான உலக தினம்னு பார்த்தோன்னா ஜூன் 17. பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான உலக தினம் ஜூன் 17. உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். அடுத்த பார்த்தோன்னா அன்னபூரண மகிழா மண்டல் திட்டம். அன்னபூரண மகிழா மண்டல் திட்டம் இது எதுக்குன்னா, மகளிருக்கு அதிகாரம் அளித்தலா, தொழிலாளர்களுக்கு அதிகாரம் அளித்தலா, இளைஞர்களின் திறமையினை மேம்படுத்துதலா, குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பா. நமக்கு தெரியும் மகிழா மண்டல் இது சம்மந்தப்பட்டதுனாலே பெண்கள் தான். இது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காக தான் 1975 தொடங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது தொடங்கப்பட்டது மும்பையில் தான். இது நுண்கடன் மற்றும் பிற சேவைகளை கொடுக்குது. அவ்வளோதான். அடுத்த பார்த்தோன்னா இது என்னென்னா அன்னபூர்ணா திட்டம்னு ஒன்று இருக்குது. அது 2002-2003 கொண்டு வந்தாங்க. 65 வயசு மூத்த குடிமக்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 35 கிலோ அரிசி கிடைக்கும்ல, அது சம்மந்தப்பட்டது தான். இப்போ நம்ம 4 கொஷின் பார்த்துருக்கோம். நம்ம கொஸ்டினை மட்டும் லைட்டாக மேலோட்டமாக பார்த்துருவோம். பெண் குழந்தை வைப்புத் தொகை அப்படின்னு வந்தாலே என்னது, சுகன்யா சம்ரிதி திட்டம் முடிஞ்சிருச்சா. இந்த ஸ்கீமெல்லாம் நீங்கள் தேவைன்னா இன்னொருக்கா பார்த்துக்கோங்க. அடுத்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா எதுக்கு, பாசன வசதி வயல்வெளிக்கு, அவ்வளோதான். அடுத்த டிபிஏபினா என்னது, வறட்சி பாதித்த நிலப்பரப்பு திட்டம். அந்த வறட்சியை சரி பண்ணி அங்கேயும் அந்த மக்களையும் பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்காக தான் டிபிஏபி. அடுத்த கொஷின் பார்த்தோன்னா அன்னபூரண மகிழா மண்டல். இது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி ஒரு கடனை கொடுத்து அவங்களோட நிலைமையை முன்னேற்றுறது தான் அன்னபூரணா மகிழா திட்டம். அடுத்த அன்னபூரணா திட்டம்னு ஒன்று பார்த்தோம். அது சும்மா வயசில் மூத்தவங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி கொடுக்கறது தான் அது. அடுத்த பாருங்க, அடுத்த கொஷின் என்னென்னா பிரதம மந்திரி கிராமின் சதக் யோஜனா. பிரதம மந்திரி கிராமின் சதக் யோஜனா இதோட நோக்கம் என்னென்னா, இதோட முக்கியமான நோக்கம் ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரங்களோட இணைக்கிறது தான். பிரதம மந்திரி கிராமின் சதக் யோஜனா. சதக்குனா ரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடிச்சிடலாம் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி. ஆனால் இதில் எலிமினேட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே ரோடு சம்மந்தப்பட்டது இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து தான் வச்சுக்கணும். ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரங்களோடு இணைக்கிறது தான் பிரதம மந்திரி கிராமின் சதக் யோஜனா. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா டிசம்பர் 2000 கொண்டு வந்திருக்காங்க. டிசம்பர் 2000 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஷின் பார்ப்போம். சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் SSA. இது நமக்கு 8th புக்கில் நிறைய இடத்துல வருது. அந்த பெண்கள் கல்வி அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வரும். இது 2001 கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அனைவருக்கும் கல்வி திட்டம். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2001 இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொண்டு வந்த டைமில் புதிய பள்ளியா, இல்லை பள்ளிகளில் தங்கி படிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்துதலா, பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்தா, சீருடை மற்றும் மதிய உணவா அப்படின்னு கொடுத்துட்டு கீழே எது சரியானவை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம நிறைய விஷயத்த குழப்போம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். அல்லவா சரியானவையா இல்லை சரியானவை அல்லவா. அல்லன்னு கேட்டுட்டாங்களா. அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வரும்போது அவங்க நோக்கம் என்னதான் இருந்துச்சுன்னா, பள்ளிகளில் தங்கி படிக்கிறதுக்கு வசதியை ஏற்படுத்தணும், பாதுகாப்போட கூடிய போக்குவரத்தை கொடுக்கணும். அவ்வளோ மட்டும்தான் அவங்க கொண்டு வரும்போது நோக்கமாக இருந்துச்சு 2001. அதுக்கப்புறம் நான் எழுதியிருக்கேன் 2010 நிறைய திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குன்னா, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. அது கூட உலக வங்கியும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தில் நம்ம கூட இணைந்து செயல்படுறாங்க, அனைவருக்கும் கல்வி திட்டத்தில். இதோட முன்னோடி யாருன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். நமக்கு தெரியும், பிஜேபி நிறுவனரில் இவரும் ஒருத்தர். அவர் தான் இதோட முன்னோடியாக இருந்திருக்காரு. அவரோட இதன் பெயரில் தான் 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 6லேருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வியை கொடுக்கணும்னு கொண்டு வராங்க. இது வந்து 21A ஆர்டிக்கிள் 21Aல 6லேருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கல்வியை கொடுக்கணும். அடுத்த புதிய கல்வி கொள்ளைன்னு எழுதி வச்சுருக்கேன். புதிய கல்வி கொள்கை. சரி, புதிய கல்விக் கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2020 ஒரு புதிய கல்விக் கொள்கை இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட துணை திட்டம் வந்து பதே பாரத். அப்படின்னா பதே பாரத்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். 1, 2 இந்த வகுப்பு மாணவர்களுக்கு அங்கே இருக்குல்ல, அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் திறனை, அதுக்கான பயிற்சி ப்ளஸ் கணித திறனை மேம்படுத்தணும். இந்த 2 விஷயம்தான். அப்போ பதே பாரத்னா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இவங்களுக்கு வாசிக்க எழுதுறதுக்கான திறனையும் அடுத்த கணித திறனையும் மேம்படுத்துறது. அடுத்த ஷாகுன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. இது எப்படி சர்வசிக்ஷா அபியான் திட்டம் செயல்பாட்டில் இருக்குன்னு அதை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த ஷாகுன் போர்ட்டல் 2017. அடுத்த பார்த்தோன்னா கல்வி உரிமை சட்டம் 2010 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2001 பார்க்கும்போது 2 விஷயந்தான். பள்ளிக்கெல்லாம் தங்கி படிக்க வசதி, பாதுகாப்பான போக்குவரத்து. அதுக்கப்புறம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்களா பாருங்களேன். பள்ளி வசதிகள் இல்லாத குடியிருப்பு பகுதியில் புதிய பள்ளி கொண்டு வரணும். அடுத்த பள்ளி உட்கட்டமைப்பை வலுப்படுத்தணும், மாற்றுப்பள்ளி வசதி கொண்டு வரணும், புதிய பள்ளி, கூடுதல் வகுப்பறை, கழிவறை, குடிநீர் வசதி, பள்ளி மேம்பாடு மானியம், இலவச பாடக புத்தகம், சீருடை, ஆசிரியரோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், அவங்களுக்கு விரிவான பயிற்சி கொடுக்கணும், தரமான கல்வி மாணவர்களுக்கு கொடுக்கணும், பெண் கல்வியை ஊக்குவிக்கணும், கணினி கல்வி கொண்டு வரணும், அப்படின்னு நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த இப்போ சர்வசிக்ஷா அபியானோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டேன்னா, தொடக்க கல்வியை உலகமயமாக்குறது. சர்வசிக்ஷா அபியானோட முக்கிய நோக்கம் என்ன, இது கூட ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க. தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல் தான் இதோட முக்கிய நோக்கமே. இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு தனிநபருக்கும் பாகுபாடு இல்லாமல் கல்வி கிடைக்கணும்னு அந்த விஷயத்தை தான் சொல்லுது. நம்ம பார்த்துட்டோம் சர்வசிக்ஷா அபியான் திட்டம். இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 2001. இதை மறந்துடாதீங்க. சர்வசிக்ஷா அபியான் திட்டம்னா என்னென்னா அனைவருக்கும் கல்வி திட்டம். ஒரே ஒரு ஸ்கீம் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு முடிச்சிருவோமா? சரி, இப்போ வந்து லைட்டாக உங்களுக்கு போர் அடித்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து ஸ்கீமாக பார்த்து இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். பாரதியார் எப்போ பிறப்பார்? 1882 பிறப்பாரா? இவருக்கு 1982 பல்கலைக்கழகம் தொடங்குறாங்க. பாரதிக்கு எங்கன்னா கோவையில் தொடங்குறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதே வருஷம் நம்ம பாரதிதாசனுக்கும் தொடங்கியிருக்காங்க. பாரதிதாசனுக்கு எங்கே? திருச்சியில் தொடங்கியிருக்காங்க. இதை மறந்துடாதீங்க. பாரதி 1882 பிறக்கிறாரு. அவர் பிறந்து 100 வருஷம் கழிச்சு 1982 பாரதிக்கு கோவையில் ஒரு பல்கலைக்கழகம், பாரதியாருக்கு திருச்சியில். கோவைனா என்னது? கோயம்புத்தூரோட மருவு பெயர் தான் கோவை, திருச்சிராப்பள்ளியோட மருவு பெயர் தான் திருச்சி. சரியா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? சக்தி திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சக்தி வந்து நபார்டுக்கு கீழே தான் தொடங்கப்பட்டது. அப்போ நபார்டு எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. 1982 நபார்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். மறந்துடாதீங்க. இது 1982 தொடங்கியிருக்காங்க. அடுத்த பார்த்தோன்னா செபி பேங்க். இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1988 தொடங்கியிருக்காங்க. சாரி, த செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது 1988. நபார்டு வந்து 82. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம். இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ஜூலை 16, 1929. அடுத்த பார்த்தோன்னா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், கிராமப்புற மின்மயமாக்கும் கழகம். இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1956.
இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த திட்டம்னா என்னென்னா, இ-சக்தி திட்டம்னா என்னென்னா, சுய உதவிக்குழு இருக்குல்ல, அதை எல்லாமே டிஜிட்டல் மயமாக்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். நபார்டை வந்து கரெக்டாக தமிழில் என்ன சொல்லுவோன்னா, தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கியின் முன்னோடி திட்டம். இப்போ நான் வந்து நபார்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு வேளாண் அமைச்சகம் தான் இந்த வேளாணுக்கான கடனை எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நபார்டுன்னு ஒரு வங்கி தொடங்கி அதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. நபார்டு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டெல்லாம் நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதனால் மறந்துடாதீங்க. 1982. சரி, ஒரு முடிவுக்கு வரும், கன்க்ளூஷனுக்கு. இப்போ பார்த்தோன்னா இதில் வந்து நான் ஒரு 50 கொஷினுக்கு மேலேயே எழுதி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி வெறும் 7 கொஷின் தான் பார்த்துருக்கோம். இந்த 7 கொஷினை பார்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரீஃபாலாம் எழுதி வைக்க வேணாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னென்ன ஸ்கீம் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு எழுதினாலே நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது ஸ்கீம் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லேயும் ஒரு ஆப்ஷன் ஆன்சர், அப்போ மற்ற 3 ஆப்ஷன் எது சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னு மற்ற எல்லா கொஷினுக்கு பார்க்குறீங்களோ என்னமோ ஸ்கீமுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்டது கேட்பாங்க. அப்போ இப்போ என்னென்ன ஸ்கீம் கரண்டில் இருக்குது அதையுமே நீங்கள் பார்த்துட்டே வாங்க.